Gopiji. Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் சூத்ரம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் 1.5 183 LY மாடல். இது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். இன்டோர் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இது பண்ணியிருப்பாங்க. இது இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டைப் மாதிரி தான் இருக்கும், பழைய ஒரிஜினல் டைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலான டைப்பில் வந்து இது நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இன்டோர் அவுட்டோர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அவுட்டோர் யூனிட். இதுதான் 1.5 யூனிட் இது. ஸோ இந்த மாடல் வந்து க்ரில்லாம் கழட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டோட்டலாக வாஷ் பண்ண போகிறோம். டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4:30க்கு நம்ம வந்து இந்த யூனிட் எடுத்திருக்கோம். இது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 3 hours வந்துடும். பாருங்கள், இதுதான் வந்து இன்டோர் யூனிட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மேல் டாப் மாடல் ஃபில்டர். இது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நியூவாக வந்துட்டுருக்கு. எல்லா ஏசிக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்டோர் பாருங்கள், ஃபுல் பிளாக்காக இருக்குது. இது வந்து 4th இயர், 3 இயர் முடிஞ்சு 4th இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஃப்ளாப் வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இந்த மைனூட்டான டேப் கட்டி வச்சுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் வந்து பாருங்கள், ஃப்ளிப் டிப் மாதிரி இது மேலே தூக்குற மாதிரி. லெஃப்ட் சைடில் தான் இந்த லாக் இருக்குது. இந்த லாக் வந்து அது பாருங்கள், மேலே ஒரு கை வச்சு மேலே தூக்குனாலே வந்துடும் இந்த லாக். இது ஸோ இந்த லாக் வந்து பக்காவாக கட்டினா கட்டி இல்லாது. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே தேவையான சின்ன சின்ன பார்ட்ஸ். இது இதில் தான் அந்த யூனிட்டே நிற்கிது ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து இண்டோருடைய ஃபேன் மோட்டர் ஜாக் கட்டிட்டோம், பிசி போர்ட் கட்டிட்டோம். இப்போது இந்த டைப் பாருங்கள், இதுதான் மேனுவல் சுவிட்ச். அது ஆட்டோ அண்ட் கூலிங் சுவிட்ச். அது பழைய ஒரிஜினல் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் தான் இருக்கும். இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த பார்ட் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா ப்ளோவர் வந்து நம்மளுக்கு பக்காவாக கீழவே வந்துடும். ஸோ இன்டோர் காயில் பாருங்கள், ஃபுல் பிளாக்காக இருக்குது. இதுதான் வந்து ப்ளோவர். இது வாஷ் பண்ண பிறகு பாருங்கள், ஃபுல் ப்ளூ வந்துடும் பேனல். இந்த இன்டோர் காயிலும் வந்து ப்ளூ தான் இது. ஸோ இந்த லாக்கில் தான் அது நின்றுட்டுருக்கு. பேக் பொசிஷனில் இந்த லாக் தான் மெயின் லாக். அது ரொம்ப கைட்டை சொல்ல ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபில்டர் செக்ஷன். இது ஸோ இதுவும் பார்ட் கைட்டியாச்சு. இப்போது இது வந்து அடிஷ்னல் ஃபில்டர். இது இது பாருங்கள், பேக் சைடு வந்து வி ஷேப் காயில் வந்து இது பேக் சைடு. இது ஸோ இது எப்படி வாஷ் பண்ணலான்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இது பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. இது ப்ளோவர் வந்து ஸ்க்ரூ கைட்டி எப்போவுமே வந்து டைட் பண்ணி வைக்கணும், இல்லைனா தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஸ்லெட்ஜ் வந்து ஃபுல்லாக இது வந்து ட்ரெயில் இருக்குது. இன்டோர் ப்ளோவர் கட்டிடுறோம். லெஃப்ட் சைடில் இருக்க புஷ் வந்து கட்டி கீழே வச்சிடலாம். லூப்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து மோட்டருடைய 2 லெக் கட்டிடுறோம். பேக் பேனல் இது. ஸோ பம்ப் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதனுடைய ஸ்பேர்ஸ் வந்து பாருங்கள், லாக் சிஸ்டம்ஸு எல்லாமே இருக்குது, டோட்டலாக இருக்குது. ப்ளோவர், ஃபில்டர் செக்ஷன், ட்ரைன் ட்ரே அண்ட் வந்து காயில். இது காயில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது பேக் சைடு வி ஷேப். இது மோஸ்ட்லி இது ஜெனரல் சர்வீஸ் 2 டைம் பண்ணி இந்த கை வைக்கல. இது இது 3ஆம் முறை நான் வந்து ஃபுல் சர்வீஸ்க்கு எடுத்திருக்கேன். இது காயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்குது. இது டைமிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப கூலிங் வந்து ரொம்ப லேட் ஆகும். சிஎஃப்எம் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஒரு சவுண்டே வந்து பம்ப் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்துங்க, கரண்ட் பில் தான் அதிகமாக. நம்ம அவுட்டோர் வாஷ் பண்ணுற ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு பாருங்கள். அவுட்டோர் எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கூலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சிவராக இப்போ தெரியும், டைமில் வந்து ஓஎல்பி ட்ரிப் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி வாஷ் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து எப்போவுமே அவுட்டோர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவுட்டோர் வாஷ் பண்ணாமல் நம்ம இன்டோர் மட்டும் வாஷ் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து விடும் பத்தாது. ஸோ இந்த ஃபுல் சர்வீஸில் எப்போவுமே நாங்கள் வந்து அவுட்டோர் வாஷ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், ப்ளோவர் வந்து வாஷ் பண்ணி ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள், ரைட் சைடு நான் அப்படியே உங்களுக்காக பிஃபோர் ஆஃப்டர்ஸ் மாதிரி காட்டியிருக்கேன். பாருங்கள், ஃபுல் ப்ளூ பாருங்கள். இதுதான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ காயில் வந்து நம்ம எப்போவுமே வந்து இன்னர் சைடு அடிக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இன்னர் சைடு அடிக்கும் பொழுதுனாவும் ஸோ ரூமில் வந்து இன்டீரியரில் இருக்க அந்த டஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இன்சைட் அடித்தோம் அப்படின்னா பாருங்கள்,
ஸோ இது வந்து நார்மல் வந்து 120 130 பிஎஸ்சி ப்ரெஷரில் தான் ஓடிட்டுருக்கு. பம்பு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காயில் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம அடிச்சிட்ருக்கோம். இதை பாருங்கள் இது. ஸோ அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ ஃபைனல் வாஷ் வந்து பாருங்கள் இப்போது. ஸோ இது என்னால் ரொம்ப ஃபுல்லாக இது பண்ண முடியாது. இது 1.5 hours யூனிட்டு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணது. இதை வந்து நான் உங்களுக்கு 10 minutes பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ பாருங்கள் காயில் வந்து ப்ளூவாக வந்துடுச்சு. ஸோ பேக் ட்ரே இது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளோவனுடைய புஷ் இது தான். எப்போவுமே லூப்ரிகேட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபேன் மோட்டர் வந்து லூப்ரிகேட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, ஆஃப்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நியூ யூனிட் என்ன 100% கொடுத்தாங்களோ அதில் 99% கொடுத்தாச்சு நம்ம. ஸோ அந்த ட்ரேவும் பாருங்கள், பேக் சைட் ட்ரே இப்போ கிளியராக இருக்குது. நம்ம வந்து வினைல் டேப் பண்ணிவிடுவோம். எப்போவுமே பண்ணிவிடுவோம். பழசு இருந்து தானே எடுத்துடுவோம். புதுசாக எப்போவுமே போட்டுவிடுவோம் கன்ஃபார்மாக. எந்த யூனிட்லேயும் இந்த மாதிரி வினைல் டேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாடல் பாருங்கள். ஸோ இந்த லாக் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜர்க்கிங்லாம் வராது. ஸோ யூபென் வந்து இப்போ தான் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து அவுட்டரில் இருக்கிறதுனால இன்டோர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த லாக் பாருங்கள். ஒவ்வொரு லாக்கும் வந்து பர்ஃபெக்ஷனாக மாட்டிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த மாடல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் இல்லவே இல்லை. கழட்டும் போது நம்ம வந்து ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பிசி போர்டு வந்து ப்ரஷிங் பண்ணிவிடுவோம், எப்போவுமே பண்ணிவிடுவோம். ஸோ எர்த் ஒயரு. ஸோ அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் ஃபிட்டிங். இது இண்டோருடைய பிசிபியுடைய ரிசீவிங் இது பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இண்டோர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இண்டோர் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. இப்போது ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மேலே இந்த ஃபில்ட்ரு பாருங்கள். இந்த ஃபில்ட்ரு மட்டும் எடுக்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஈஸியாக எடுக்கலாம். அது பாருங்கள், புஷ்ஷுன்னு இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக அங்கே புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். திருப்பியும் இது வந்து நான் வந்து சேஃப்டி ஃபில் போட்டுட்டு தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு லைட்டிங் கம்மியாகிட்டதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ளாட்னட் டைப் பண்ண முடிய வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கலை. ஸோ இறங்கிட்டு இப்போ வந்து அடிஷ்னலாக போட்டிருக்கேன். இதுதான் வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேக்கம் ரெடி. ஸோ இப்போது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வேக்கம் போயிட்டுருக்குது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் வந்து அது மேலே பட்டு இருந்தது. இப்போ சின்ன ஒரு பைப் வந்து பைப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வைஷ்மெண்ட் பண்ணியாச்சு இப்போது. ஸோ இப்போ நம்ம இண்டோர் போயிடலாம் டைரெக்டாக. இப்போது இண்டோர் போயிட்டு என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்ட்டு இப்போ ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஆனில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 20 வைப்போம். அதுக்கப்புறமா தான் 25, 26, 27 பக்காவாக இருக்கும் ரூமு. வேறு ஆம்ஸ் பாருங்கள். கிலோமீட்டரில் வந்து 5.1 போட்டிருக்கோம். 6.5 இல்லைன்னா 7.3 மேக்ஸிமம். இது 130 to 140 இது பிஎஸ்சி வந்துடுச்சு. ஸோ கிளாண்ட் எல்லாமே நம்ம வந்து வாட்டர் இது வந்து எப்போவுமே லீக் வந்து செக் பண்ணிக்குவோம். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வோல்டாஸ் 183 LY மாடல் இது. ஸோ கிளாண்ட்லாம் டைப் பண்ணிட்டோம். டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூஸாக வீடியோ போடுன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய நம்மளுடைய டெக்னீஷியன்ஸு. கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் வீடியோஸ். ஒரு சீக்கிரம் நான் லைவ் வரணும்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.